ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து இனிய புத்தாண்டு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1737வது காலை மன்னாவை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 2024 ஆண்டு முழுவதும் நம்முடைய ஊழியம் சிறப்பாய் நடைபெற கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த 2025 ஆண்டும் கர்த்தர் நமக்கு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் பாரத்தோடு செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 24வது வசனம், உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் எல்லையில் பிரச்சனை இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், அந்த எல்லை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். அடுத்த இந்த எல்லையை எப்படி நாம் செய்ய போகிறோம் அப்படி சொல்லி யோசனையாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன அற்புதமான வார்த்தை, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லி. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எல்லையிலே சில போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். தேவன் தலையிடும், தேவன் கிரியை செய்வார் என்று சொன்னால், அது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த எல்லையை விஸ்தாரப்படுத்த அவரால் முடியும். நம்முடைய எல்லை விஸ்தாரமாக வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படி என்றால் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த எல்லைக்குள்ளாக நம்முடைய எல்லையை விரிவுபடுத்த முடியும். இரண்டாவதாக, ஆண்டவரோடு இசைந்து இருக்க வேண்டும். அந்நிய ஜாதிகளோடு அந்நிய மக்களோடு கலவக்கூடாது. இப்படிலாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய எல்லையை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஓய்ந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியெல்லாம் படைத்துட்டு அவர் ஓய்ந்திருந்தார். இயேசு ஊழியம் செய்த பொழுது அவர் ஓய்ந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் 6 நாள் வேலை செய்யலாம், ஒரு நாள் ஓய்ந்திருக்கிற ஒரு நாளாய் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும், மற்றதுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக, முதல் பங்கு எடுத்து கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதாவது முதற் பலன் எல்லாம் கர்த்தருடையது. நம்முடைய எல்லையில் இருந்து முதற் பகுதியை, அதாவது விவசாயமாக இருக்கலாம், மிருக ஜீவன்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளையாக கூட இருக்கலாம், அது கர்த்தர் கொடுக்கும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லையை விரிவுபடுத்துகிறார். இதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இன்னொரு தடவை, உங்களுக்கு இன்னும் ஒரு முறை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய எல்லைகள் விரிவாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், விஸ்தாரமாகட்டும் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து சமாதானத்தின் எல்லை விஸ்தாரமாக ஆண்டவரே நீர் கட்டளை கொடுப்பீராக. உடைய கிருபை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.